எபிசோட் 6. அந்த இரவு வீட்டில் இருந்த சிரிப்பு சத்தமும் குழந்தைகளின் ஓட்டமும் உறவினர்களின் பேச்சும் மெல்ல மெல்ல அடங்கியது. ஒவ்வொருவராக அவர் அறைக்குள் சென்றனர். ஆனால் வீட்டில் இருந்த ஒரு அறையில் மட்டும் இன்னும் விளக்கு அணையவில்லை. மீனாவின் தம்பி மனைவி தையல் இயந்திரத்தின் முன் அமர்ந்து நிலாவுக்கான பிளவுஸை கவனமாக தைத்துக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு தையலையும் மீண்டும் ஒரு முறை சரிபார்த்தார். அவசரத்துக்காக அழகில் எந்த குறையும் வந்துவிடக்கூடாது என்பதில் அவர் மிகவும் கவனமாக இருந்தார். அப்போது மெல்ல அந்த அறைக்குள் வந்த மீனா, இன்னும் முடியலையாமா என்று அன்பாக கேட்டார். இன்னும் கொஞ்ச நேரம்தாங்க்கா, காலையில நிலா போட்டு பார்க்கும்போது ஒரு குறையும் இருக்கக்கூடாது. மீனாவின் கண்கள் நன்றியில் நெகிழ்ந்தன. நாளையிலிருந்து அவன் நம்ம வீட்டு பொண்ணா மட்டும் இருக்க மாட்டா, வேறொரு வீட்டோட மருமகளா போறா. அவளுக்காக எல்லோரும் இவ்வளவு பாசமா இருக்கிறத பார்க்கும்போது மனசு நிறைஞ்சிருச்சு என்று மீனா மெதுவாக சிரித்தார். உங்களுக்கு மட்டும் இல்ல, எப்பவும் அவ எங்களுக்கும் பொண்ணுதான்க்கா. அந்த இரவு அன்போடு தைக்கப்பட்ட அந்த பிளவுஸில் உறவுகளின் பாசம்தான் அதிகம் நெய்யப்பட்டிருந்தது. விடியற்காலை முதல் சூரிய ஒளி ஜன்னல் வழியாக அறைக்குள் விழுந்தது. நிலா குளித்துவிட்டு அறைக்குள் வந்தாள். படுக்கையின் மீது நேத்து வாங்கியிருந்த சிவப்பு நிற புடவையும் அதற்கு தேய்த்து முடிக்கப்பட்டிருந்த பிளவுஸும் அழகாக மடித்து வைக்கப்பட்டிருந்தன. அவள் மெதுவாக அந்த புடவையை எடுத்து பார்த்தாள். ஒரு நொடி நேற்று கடையில் முதலில் கண்ணில் பட்ட மயில் நீல நிற புடவை அவள் நினைவுக்கு வந்து போனது. அந்த புடவையே வாங்கியிருக்கலாமோ என்று தோன்றியது நிலாவுக்கு. ஆனால் அந்த நொடியே அவள் இதழ்களில் அமைதியான புன்னகை மலர்ந்தது. எல்லோருக்கும் இந்த புடவை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பாவும் இதை பார்த்து எவ்வளோ சந்தோஷப்பட்டாரு, அதுவே போதும் என்று தன் மனதுக்குள் சொல்லிக் கொண்டாள். அந்த எண்ணத்தோடு அந்த சிறிய ஆசையையும் அங்கேயே விட்டுவிட்டாள். அவளுக்கு தான் விரும்பியது கிடைப்பதை விட தன்னை நேசிப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் எப்போதும் பெரிய சந்தோஷம். அதே நேரத்தில் வீடு முழுவதும் நிச்சயதார்த்த பரபரப்பு ஆரம்பித்திருந்தது. வாசலில் மாவிலை தோரணங்கள் கட்டப்பட்டு கொண்டிருந்தன. முற்றம் முழுவதும் வண்ண கோலங்களால் மலர்ந்திருந்தன. சமையலறையில் பெண்கள் அனைவரும் ஆளுக்கொரு வேலையை பகிர்ந்து செய்து கொண்டிருந்தனர். ஒரு பக்கம் காப்பியின் மனம், மறுபக்கம் நெய்யின் வாசனை. வீடு முழுவதும் திருவிழா போல காட்சியளித்திருந்தது. வெளியே ஆண்கள் வந்திருந்த நாட்காலியை அடுக்கிக் கொண்டிருந்தனர். வரவேற்பு ஏற்பாடுகளை ஒவ்வொன்றாக சரிபார்த்து கொண்டிருந்தார் கண்ணன் பெரியப்பா. வீட்டில் இருந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்து சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுப்பது கண்ணன் பெரியப்பா தான். அதனால்தான் சண்முகம் கூட எந்த முக்கியமான விஷயமாக இருந்தாலும் முதலில் அண்ணனின் கருத்தை கேட்டுவிட்டு தான் அடுத்த முடிவை எடுப்பார். அது பயத்தால் வந்த மரியாதை அல்ல, பல ஆண்டுகளாக குடும்பத்தை ஒற்றுமையாக கட்டிக்காத்த மனிதர் என்ற மரியாதை. அந்த மரியாதையை அந்த வீட்டில் யாரும் வார்த்தைகளால் சொல்ல வேண்டியதில்லை. அவரவர் நடந்து கொள்ளும் விதமே அதை உணர்த்தி கொண்டிருந்தது. அந்த நேரம் நிலா என்று அழைத்தபடி உள்ளே வந்தாள் இனியாள். அவளுக்கு பின்னால் அரவிந்தின் மனைவியும் கையில் சில அலங்கார பொருட்களுடன் வந்தாள். இன்னும் ரெடி ஆகலையா என்று இனியாள் கேட்டாள். நிலா சிரித்தாள். இப்பதான் ஆரம்பிக்கணும். சரி, அப்படின்னா இன்னைக்கு உன்னை நாங்க தான் ரெடி பண்ண போறோம். பார்லர், பியூட்டிஷியன் எதுவும் வேண்டாம். நம்ம வீட்டு பொண்ணை நம்ம ரெடி பண்றதுல தான் தனி சந்தோஷம். அரவிந்தன் மனைவியும் புன்னகைத்தாள். வா, முதல்ல புடவை கட்டிக்கலாம். அவர்கள் இருவரும் நிலாவை அழைத்து நின்றனர். சில நிமிடங்களில் அந்த சிவப்பு நிற பட்டுப்புடவை நிலாவின் மேல் அழகாக உயிர் பெற்றது. அவள் கண்ணாடி முன் நின்றபோது கதவு மீண்டும் திறந்தது. ஹலோ, மணப்பெண் ரெடியா என்று கேட்டபடி கையில் உள்ளே வந்தாள். நிலாவை பார்த்ததும் அவள் சில நொடிகள் பேசவே இல்லை. என்னடா என்று நிலா கேட்டாள். ஒண்ணுமில்ல என்று சொன்னாலும் கையில் கண்கள் மட்டும் அக்காவை விட்டு விலகவில்லை. அந்த அமைதியை இனியால் தான் உடைத்தாள். ஏன் நிலா, நான் கல்யாணம் ஆகி போனப்ப என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் நீ தான் எடுத்துக்கிட்ட, ஞாபகம் இருக்கா உனக்கு? நிலா சிரித்தாள். இருக்கு. அப்ப இப்ப நீ கல்யாணம் ஆகி போற, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் கயலுக்கு தானே என்று கேட்டாள் இனியாள். கயல் உடனே, ட்ரெஸ் மட்டும் ஏன், இந்த ரூமும் இனிமே எனக்கு தானே என்று சிரித்தாள். அந்த அறையில் இருந்த அனைவரும் சிரித்தனர். ஆனால் அந்த சிரிப்பு கயலின் உதட்டில் மட்டும் நீண்ட நேரம் தங்கவில்லை. அவள் முகம் மெல்ல மெல்ல மாறியது. அதை முதலில் கவனித்தது நிலாதான். என்ன கயல்? ஒன்னும் இல்ல, பொய் சொல்லாத கயல். ஒரு பெரும் மூச்சு விட்டாள் கயல். தெரியலக்கா, இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே உன்னை விட்டு எப்படி இருக்க போறோன்னு பயமா இருக்கு. அறையில் சில நொடிகள் அமைதி. நிலா மெல்ல அவள் அருகே வந்தாள்.
அவள் கைகளை பிடித்து கொண்டாள். லூசு, இப்ப ஏன் இதெல்லாம் யோசிக்கிற? இன்னைக்கு நிச்சயதார்த்தம் தானே. கல்யாணத்துக்கு இன்னும் ரொம்ப மாசம் இருக்கும். அதுக்குள்ள நான் எங்கேயும் ஓடி போயிட மாட்டேன். கயல் அமைதியாக அவளை பார்த்தாள். நிலா புன்னகைத்தாள். அதுவும் நான் இந்த வீட்டை விட்டு போனாலும் உன்னை விட்டு போக போறதில்ல. எப்பவும் அக்காவா தான் இருப்பேன். அந்த வார்த்தையை கேட்டதும் கயலின் கண்கள் கலங்கின. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா எப்பவுமே எனக்கு என்ன தேவைப்பட்டாலும், நான் எதை பகிர்ந்து கொள்ள நினைத்தாலும், என் வாயிலிருந்து வரும் முதல் வார்த்தை அக்கா என்பதுதான். ஒரு நாள் அதுவும் மாறிடுமோன்னு யோசிக்கும் போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நிலா எதுவும் பேசவில்லை. கயலின் நெற்றியில் மெதுவாக ஒரு முத்தம் வைத்தாள். எதுவும் மாறாது. நம்ம 2 பேரும் எப்பவும் இப்படித்தான். அவர்களை பார்த்து கொண்டிருந்த இனியால் சிரித்தபடி கைகளை தட்டினாள். போதும், இப்பவே நீங்க 2 பேரும் அழ ஆரம்பிச்சா இன்னைக்கு மேக்கப் எல்லாம் கரைஞ்சு போயிடும். அறையில் மீண்டும் சிரிப்பொலி. நிலா வெட்கத்துடன் கண்ணாடியில் தன்னை பார்த்தாள். அவளுக்கே அவள் புதிதாக தெரிந்தாள். அதே நேரம் சென்னை ஆதவன் அறையில் வெள்ளை வேட்டியையும் சந்தன நிற சட்டையையும் அணிந்து கண்ணாடி முன் நின்றிருந்தான் ஆதவன். அந்த நேரம் கதவு தட்டப்பட்டது. உள்ளே வா என்றான். கதவை திறந்து அர்ஜுன் உள்ளே வந்தான். சில நொடிகள் எதுவும் பேசாமல் தன் அண்ணனையே பார்த்து கொண்டு நின்றான். என்னடா என்று ஆதவன் கேட்டான். அர்ஜுன் மெதுவாக சிரித்தான். ஒண்ணுமில்லன, சும்மா. ஆதவன் புரியாமல் பார்த்தான். அர்ஜுன் மெதுவாக அவன் அருகே வந்தான். இன்னைக்கு உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுக்குடா என்று ஆதவன் கேட்டான். அர்ஜுன் அதற்கு, தெரியல, உனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது மனசே லேசா இருக்கு. எல்லாம் நீ நினைக்கிற மாதிரியே நல்லபடியா நடக்கணும். ஆதவன் மெதுவாக சிரித்தான். அடுத்த நொடி அர்ஜுன் வழக்கம் போல, சரி மாப்பிள்ளை ரெடி ஆயாச்சு, வா கீழே போலாம் என்று சிரித்தான். ஆதவன் சில நொடிகள் தம்பியையே பார்த்து கொண்டு நின்றான். பிறகு அவன் தோளில் கை வைத்தான். எனக்காக இவ்ளோ யோசிக்கிற ஒருத்தன் இருக்கான், அதுவே எனக்கு பெரிய பலம் என்று ஆதவன் சொன்னான். அர்ஜுன் சிரித்தான். எப்பவும் நான் உன் பக்கம்தானே இருப்பேன். இருவரும் ஒரு நொடி அமைதியாக ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டனர். அந்த நொடியில் வார்த்தைகளை விட அண்ணன் தம்பி பாசம்தான் அதிகம் பேசியது. அதே நேரம் கீழிருந்து ராகவனின் குரல் கேட்டது. ஆதவா, அர்ஜுன் நேரம் ஆயிடுச்சுப்பா, கிளம்பலாம். இருவரும் ஒருவரை பார்த்து ஒருவர் சிரித்து கொண்டனர். அறையை விட்டு வெளியே வந்தனர். வீடு முழுவதும் கிளம்பும் பரபரப்பு. சீர்தட்டுகள், பழத்தட்டுகள், தாம்பூல பொருட்கள் ஒன்றின் பின் ஒன்றாக காரில் ஏற்றப்பட்டு கொண்டிருந்தனர். அண்ணா, நீ எதுவும் தூக்க வேண்டாம், இன்னைக்கு நீதான் மாப்பிள்ள என்று சொல்லிவிட்டு அர்ஜுன் எல்லா பொருட்களையும் கவனமாக காரில் அடுக்க ஆரம்பித்தான். ஆதவன் சிரித்தபடி, நானும் ஹெல்ப் பண்ணலாமேடா என்றான். இல்ல, நீ போய் கார்ல உட்காரு, மீதியெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று அர்ஜுன் சிரித்தான். ஆதவனும் அதற்கு மேல் மறுக்காமல் காரில் அமர்ந்தான். அந்த நேரம் ராகவனின் அண்ணன் வேணுகோபாலும் அவரது மனைவி வெண்ணிலாவும் வெளியே வந்தனர். ராகவா, கிளம்பலாமா என்று வேணுகோபால் கேட்டபடியே அர்ஜுனன் கையில் இருந்த ஒரு தாம்பூலத்தட்டை வாங்கி காரில் வைத்தார். வெண்ணிலாவோ சுற்றி ஒரு பார்வை பார்த்துவிட்டு எதுவும் சொல்லாமல் நேராக சென்று காரில் அமர்ந்தாள். அதை பார்த்த லக்ஷ்மி மெதுவாக ராகவனிடம், நினைவிருக்கா, உங்க அண்ணன் பையன் கல்யாணத்துல நம்ம குடும்பமே முன்னாடி நின்று எல்லா வேலைகளையும் செஞ்சோம். ஆனா இன்னைக்கு உங்க அண்ணி ஒரு சின்ன வேலையாவது செய்யணும் கூட நினைக்கலல்ல. எப்பவும் அப்படித்தான், நம்ம வீட்டுல ஒரு நல்லது நடக்க போகுது, ஆனா அவங்க முகத்துல ஒரு சந்தோஷமே தெரியல என்றார் லக்ஷ்மி. ராகவன் சிறு புன்னகையுடன், விடுலட்சுமி, என்னோட அண்ணன் நம்ம கூட இருக்காரு, அது போதும் என்றார் ராகவன். லக்ஷ்மி மேலும் எதுவும் பேசாமல் அமைதியாக தலையசைத்தார். அந்த நேரம் அக்கா என்றபடி லக்ஷ்மியின் தங்கை சுமித்ராவும் தன் குடும்பத்துடன் வந்து சேர்ந்தாள். சில நிமிடங்களில் அனைவரும் அவரவர் காரில் ஏற ஆரம்பித்தனர். அர்ஜுன் காரை இயக்கினான். மதுரையை நோக்கி வந்த அந்த பயணம் மகிழ்ச்சியோடும் புதிய எதிர்பார்ப்போடும் ஆரம்பமானது. மதுரை நிலா வீடு. அறைக்குள் சில நிமிடங்களுக்கு முன்பு வரை சிரிப்பு சத்தம் நிரம்பி இருந்தது. இப்போது இனியால் நிலாவின் முகத்தை ஒரு முறை முழுவதுமாக பார்த்துவிட்டு திருப்தியாக புன்னகைத்தாள். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அரவிந்தின் மனைவியும் நிலாவின் ஜடையில் வைத்திருந்த மல்லிகை பூவை இன்னொரு முறை சரி பார்த்தாள். கழுத்தில் இருந்த நெக்லஸை நேராக இருக்கிறதா என்று பார்த்தாள். கைகளில் வளையல்களை மெதுவாக ஒழுங்குபடுத்தினாள். இனியால் 2 அடி பின்னால் நின்று நிலாவை பார்த்தாள். அட, எல்லோரும் உன்னதான் பார்க்க போறாங்க. நிலா வெக்கத்துடன் சிரித்தாள். அப்போது மீனா அறைக்குள் வந்தார்.
உள்ளே இருந்தவர்கள் அவரை பார்த்ததும் சற்று விலகி நின்றனர். மீனா ஒரு வார்த்தை கூட பேசாமல் நிலாவை பார்த்து கொண்டிருந்தார். அந்த பார்வையில் பெருமையும் பாசமும் சிறு ஏக்கமும் இருந்தது. கையில் தூக்கி வளர்த்த குழந்தை இன்று ஒரு குடும்பத்தின் மருமகளாக நிற்கப் போகிறாள். காலம் எவ்வளோ வேகமா கடந்து விட்டதா என்று அவரது மனம் அமைதியாக கேட்டது. அம்மா என்று மெதுவாக அழைத்தாள் நிலா. மீனா அருகில் வந்தார். அவளது கன்னத்தை மெதுவாக வருடினார். ரொம்ப அழகா இருக்கம்மா என்று மட்டும் சொன்னார். அந்த ஒரு வார்த்தைக்கு பின்னால் 1000 உணர்வுகள் இருந்தது. நிலாவின் கண்களும் மெதுவாக கலங்கின. சில நொடிகள் இருவரும் எதுவும் பேசவில்லை. அந்த அமைதியே அவர்களுக்குள் இருந்த பாசத்தை சொல்லிக் கொண்டிருந்தது. அப்போது கயல் குறும்பாக, அம்மா இப்பவே 2 பேரும் அழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கல்யாணத்தப்ப என்ன பண்ண போறீங்க என்று கேட்டாள். மீனா உடனே சிரித்தார். அறையில் இருந்த அனைவரும் சிரித்தனர். மீனா நிலாவின் நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டார். எப்போதும் இதே சிரிப்போடு இருக்கணும், அதான் எனக்கு வேணும் நிலா என்று சொன்னார். அந்த நேரம் வெளியே ஒரு கார் வந்து நின்ற சத்தம் கேட்டது. அடுத்த நொடியே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. அந்த ஒரு வார்த்தை வீடு முழுவதும் இன்னொரு பரபரப்பை உருவாக்கியது. சீக்கிரம் வாங்க என்று கமலா, நிலா பெரியம்மா ஆர்த்தி தட்டுடன் வாசலை நோக்கி நடந்தனர். கண்ணன் பெரியப்பா வாசலுக்கு முன் நின்று எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருந்தார். சண்முகமும் அவரது அருகில் வந்து நின்றார். ராகவன் ஓட்டி வந்த கார் வாசல் முன் வந்து நின்றது. அதன் பின்னால் மற்ற 2 கார்களும் வந்தன. முதலில் ராகவன் இறங்கினார். அவரை தொடர்ந்து லக்ஷ்மி, பிறகு ஆதவன், அர்ஜுன், அதன் பின்னால் மற்ற உறவினர்கள் எல்லாம் இறங்கினார்கள். வாங்க வாங்க என்று சண்முகம் புன்னகையுடன் வரவேற்றார். கண்ணன் பெரியப்பாவும் முன்னே வந்து ராகவன் கைகளை பிடித்தார். பயணம் எல்லாம் நல்லபடியா இருந்துச்சா சமந்தி என்று கேட்டார். ரொம்ப நல்லா இருந்துச்சு என்று ராகவன் சிரித்தார். மீனா ஆதவனுக்கு ஆர்த்தி எடுத்தார். கமலா அருகில் இருந்த மஞ்சள் கலந்த அரிசியை மெதுவாக தூவினாள். வலது கால் எடுத்து வைத்து வாங்க என்று சிரித்தபடி அழைத்தாள். அனைவரும் வீட்டுக்குள் நுழைந்தனர். ஒருவருக்கொருவர் உறவினர்கள் அறிமுகமாகி கொண்டனர். சிரிப்பும் நல விசாரிப்பும் வீடு முழுவதும் நிரம்பியிருந்தது. அந்த நேரம் கயல் குளிர்பானங்கள் வைத்து தட்டுடன் வெளியே வந்தாள். ஒவ்வொருவரிடமும் புன்னகையுடன் கொடுத்து கொண்டே வந்தாள். அப்போது அவள் பார்வை ஒரு நொடி அர்ஜுன் மீது விழுந்தது. விருந்தினர் என்ற மரியாதையோடு சின்னதாக புன்னகைத்தாள். அவ்வளவுதான். அடுத்த நொடியே அடுத்தவரை நோக்கி நகர ஆரம்பித்தாள். ஆனால் அர்ஜுன் பார்வை அவளை தாண்டி செல்ல மறுத்தது. யார் இவள் என்ற ஒரு கேள்வி அவனின் மனதில் தோன்றி அங்கேயே நின்று விட்டது. மனம் மீண்டும் பார்க்க சொன்னது. அதற்கு என்ன பெயர் என்று அந்த நொடி அர்ஜுனுக்கு தெரியவில்லை. அதை தவிர வேறு எந்த உணர்வும் அவன் வெளிக்காட்டவில்லை. மீண்டும் இயல்பாக அருகில் இருந்தவர்களோடு பேச ஆரம்பித்து விட்டான். சிறிது நேரத்தில் வீட்டின் நடுவில் நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடுகள் முழுவதுமாக தயார் செய்யப்பட்டன. நடுவில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட மேசை, அதன் மீது மோதிரங்கள், தாம்பூலத்தட்டுகள், பழங்கள், தேங்காய், வெற்றிலை பாக்கு, அதற்கு பக்கத்தில் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து கொண்டு வந்திருந்த பட்டுப்புடவை தட்டு அழகாக அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்தது. ஐயர் எல்லாவற்றையும் ஒரு முறை பார்த்துவிட்டு புன்னகைத்தார். பெண்ணை அழைச்சிட்டு வாங்க என்றார். அந்த ஒரு வார்த்தையோடு வீட்டுக்குள் மீண்டும் ஒரு இனிய அமைதி பரவியது. அனைவரும் பார்வையும் ஒரே திசையை நோக்கி திரும்பியது. சில நொடிகளில் நிலாவின் அம்மா மற்றும் அத்தையுடன் நிலா மெதுவாக வெளியே வந்தாள். சிவப்பு நிற பட்டுப்புடவில் அளவான அலங்காரத்துடன் அவள் நடந்து வர அங்கிருந்த பெரியவர்கள் பலரின் முகத்திலும் தன்னிச்சையாக புன்னகை மலர்ந்தது. என் கண்ணே பட்டுடும் என்று நிலா பெரியம்மா மெதுவாக சொன்னார். மீனா நிலாவை ஆதவனின் அருகில் அமர வைத்தார். அப்போது கயல் விருந்தினர்களுக்கு குளிர்பானம் கொடுத்து கொண்டிருந்தாள். அவள் ஆதவன் அருகே வந்தபோது மீனா சிரித்தபடி, இது எங்களோட சின்ன பொண்ணு கயல் என்று அறிமுகப்படுத்தினார். கயல் மரியாதையாக ஹாய் மாமா என்றாள். ஆதவனும் புன்னகையுடன் தலையசைத்தான். அதே நேரம் அர்ஜுனின் பார்வை மட்டும் ஒரு நொடி கயலிடமே நின்றது. இவதான் அண்ணியோட தங்கச்சியா என்ற எண்ணம் தானாகவே அவன் மனதில் தோன்றியது. அதற்கு மேல் அவன் எதையும் வெளிக்காட்டவில்லை. ஆனால் அந்த முகம் மட்டும் அவன் மனதில் பதிந்து விட்டது. கயலோ எதையும் அறியாமல் மற்றவர்களிடம் குளிர்பானத்தை கொடுக்க சென்றாள். சில நொடிகள் கழித்து அர்ஜுன் சிரித்தபடி, அண்ணி, இவ்வளோ நேரம் அண்ணன் உங்களை பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆதவன் யாருக்கும் தெரியாமல் அர்ஜுனின் காலில் லேசாக மிதித்தான். வழியில் அர்ஜுன் முகத்தை சுளித்தான். நிலாக்கு சிரிப்பு வந்தது. ஆதவன் அமைதியாக, அவனை பெருசா எடுத்துக்காதீங்க, சும்மா பேசுறான் என்றான்.
அதற்கு பிறகு சில நொடிகள் அமைதியே நிலவியது. அந்த அமைதியை நிலாதான் மெதுவாக உடைத்தாள். இன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சு நீங்க சென்னை கிளம்பிடுவீங்களா என்று நிலா கேட்டாள். ஆதவன் தலையசைத்தான். ஆமா, நாளைக்கு வேலை இருக்கு. நிலா ஆச்சரியமாக, இவ்ளோ தூரம் போயிட்டு அடுத்த நாளே வேலைக்கு போறது கஷ்டமா இருக்காதா என்று கேட்டாள். ஆதவன் லேசாக சிரித்தான். கஷ்டம்தான், ஆனா வேலைனா அதெல்லாம் பார்க்க முடியாதுல்ல என்று ஆதவன் சொன்னான். ஒரு நொடி அமைதிக்கு பிறகு நிலாவும் புன்னகைத்தாள். எனக்கும் அதேதான், நாளைக்கு ஸ்கூல் இருக்கு. ஆதவன் முதல் முறையாக ஆர்வமாக அவளை பார்த்தான். நீங்க டீச்சரா? தமிழ் டீச்சர். ஒரு நாள் லீவ் எடுக்கும்னா கூட யோசிப்பேன். ஆதவன் தலையசைத்தான். நமக்கு பிடிச்ச வேலையா இருந்தா சோர்வு பெருசா தெரியாது என்று ஆதவன் சொன்னான். அந்த ஒரு வாக்கியம் நிலாவுக்கு ஏனோ அவன் மீது ஒரு சிறிய மரியாதையை உருவாக்கியது. அந்த நேரத்தில்தான் அவளது பார்வை அருகில் வைக்கப்பட்டிருந்த நிச்சய புடவையின் மீது விழுந்தது. மயில் நீல நிறம். இது நேத்து நம்ம ரொம்ப நேரம் பார்த்த அதே கலரா என்று மனதிற்குள் தோன்றியது. எனக்காகவே பார்த்து எடுத்திருப்பாங்களோ என்ற சிறிய எண்ணமும் அவள் மனதை வருடி சென்றது. அந்த நினைப்பிலேயே அவளது இதழ்களில் மெல்லிய புன்னகை ஒன்று மலர்ந்தது. அதை ஆதவனும் கவனித்தான். ஆனால் அந்த புன்னகைக்கு காரணம் அவனுக்கு தெரியவில்லை. அதே நேரம் ஐயரின் குரல் அனைவரின் கவனத்தையும் தன் பக்கம் திருப்பியது. ஜாதகப்படி அடுத்த மாதத்துல ஒரு நல்ல முகூர்த்த நாள் இருக்கு. அந்த நாள்லயே திருமணத்தை நடத்திடலான்னு நினைக்கிறேன் என்று ஐயர் சொல்ல, சண்முகமும் கண்ணன் பெரியப்பாவும் ராகவனை பார்த்தார்கள். என்ன சம்பந்தி, எங்களுக்கு சம்மதம். ராகவனும் புன்னகையுடன், எங்களுக்கும் எந்த மறுப்பும் இல்லை, எங்களுக்கும் முழு சம்மதம் என்று சொல்ல, திருமண தேதி அங்கேயே இறுதி செய்யப்பட்டது. அடுத்த மாதம். அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நிலாவின் காதில் மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டே இருந்தது. அவள் உடனே அவள் அருகில் இருந்த கயலை பார்த்தாள். கயல், நான் சரியாதான் கேட்டனா? கயலும் சற்று திகைத்து, எதைக்கா என்றாள். அடுத்த மாதமே கல்யாணம்னு சொன்னாங்களே. கயல் ஒரு நொடி இனியாவை பார்த்தாள். இனியா, நீ கேட்டையா? இனியாலும் ஆமா, என் காதலையும் அப்படிதான் விழுந்துச்சு என்றாள். அந்த பதில் நிலாவின் மனதை முழுவதுமாக அமைதியாக்கியது. அவள் ஆதவனை பார்த்து பேசிக்கொண்டிருந்த அந்த இயல்பான மனநிலை ஒரே ஒரு நொடியில் மாறி போயிருந்தது. அதே நேரம் ஐயர் மீனாவிடம் நிச்சய புடவை நீட்டினார். இந்த புடவையை கட்டிட்டு பொண்ணை அழைச்சிட்டு வாங்க என்றார். மீனா அமைதியாக நிலாவின் கையை பிடித்து கொண்டு அறைக்குள் சென்றார். அறைக்குள் வந்ததும் இனியா மெதுவாக கதவை மூடினாள். வெளியே உறவினர்களின் பேச்சு சத்தமும் சிரிப்பொலியும் நிச்சயதார்த்த வேலைகளின் பரபரப்பும் தொடர்ந்து கொண்டிருந்தது. கமலா கையில் இருந்த மாப்பிள்ளை வீட்டு புடவையை தன் மகள் இனியாவிடம் கொடுத்தார். இனியா, இந்த புடவையை கட்டி நிலாவை அழகா ரெடி பண்ணிடு, நேரம் ஆகுது என்று சொன்னார். இனியா புன்னகையுடன் சரிம்மா என்று வாங்கி கொண்டாள். மீனா அரவிந்தன் மனைவியை பார்த்து, நீயும் கொஞ்சம் கூட இருமா என்றார். அவளும் தலையசைத்தாள். மீனா வெளியே செல்ல திரும்பிய போது, அம்மா என்று நிலாவின் அழைப்பு அவள் கால்களை நிறுத்தியது. திரும்பி பார்த்த மீனா மகளின் முகத்தை பார்த்ததும் அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்த குழப்பத்தை உணர்ந்து விட்டார். என்னம்மா என்று அருகில் வந்தார். நிலா மெல்லிய குரலில், 1 மாசத்துல கல்யாணம்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலம்மா, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும், பேசி புரிஞ்சுக்கலான்னு நினைச்சேன் என்றாள் நிலா. மீனா அவள் கைகளை மெதுவாக பிடித்தார். எனக்கும் புரியுதுமா, ஆனா கண்ணன் பெரியப்பா முடிவெடுத்த பிறகு அதை மாத்துறது நம்ம கையில இல்லை. இன்னும் 1 மாதம் இருக்கே, அதுக்குள்ள நீ நல்லா பேசி பழகிக்கலாம். ஆதவன் நல்ல பையன், அந்த குடும்பமும் நல்ல குடும்பம், நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று மீனா சொன்னார். அருகில் இருந்த கமலா பெரியம்மாவும் மெதுவாக சொன்னார். நீ நல்ல பொண்ணு நிலா, உனக்கு நல்லதுதான் நடக்கும், அதை மட்டும் நம்பு. நிலா சிறிது நேரம் எதுவும் பேசவில்லை. பிறகு மெல்ல தலையசைத்தாள். சரி, நாங்க வெளியிருக்க வேலையை பார்க்குறோம், நீ ரெடியாயிட்டு வா என்றார். கமலாவும் மீனாவும் அறையை விட்டு வெளியே சென்றனர். அவர்கள் சென்றதும் சில நொடிகள் அறைக்குள் அமைதி நிலவியது. கயல் அக்காவின் அருகில் வந்து அவள் கையை பிடித்து கொண்டாள். அக்கா, எதையும் நினைச்சு இப்ப நீ மனசு குழப்பாத, எல்லாம் நல்லபடியாதான் நடக்கும். முதல்ல இந்த புடவையும் கட்டிக்கலாம், எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்றாள் கயல். அரவிந்தன் மனைவியும், ஆமா, இன்னைக்கு நீ சிரிச்ச முகத்தோட இருக்கணும் என்று சொல்ல, நிலா தனக்குள் எழுந்த பதற்றத்தை மறைக்க முயன்று மெல்ல புன்னகைத்தாள். அடுத்த சில நிமிடங்களில் இனியாலும் அரவிந்தன் மனைவியும் சேர்ந்து நிலாவுக்கு மாப்பிள்ளை வீட்டு புடவையை அணிவித்தனர். கயல் அவள் தலைமுடியை சரி செய்தாள். நெற்றியில் இருந்த சிறிய பொட்டையும் காதோரமாக இருந்த ஜிமிக்கையும் இனியால் நேர்த்தியாக சரி செய்தாள்.
எல்லாம் முடிந்ததும் கண்ணாடி முன் நின்றிருந்த நிலாவை மூவரும் ஒரு நொடிகள் அமைதியாக பார்த்தனர். சிவப்பு நிற பட்டுப்புடவையில் இருந்த நிலா இப்போது மயில் நீல நிற புடவையில் இன்னும் மிளிர்ந்து கொண்டிருந்தாள். அந்த அழகை கூட அவள் கவனிக்கவில்லை. வெளியே ஐயரின் குரல் மீண்டும் கேட்டது. பெண்ணை அழைச்சிட்டு வாங்க. இனியா சிரித்தபடி வா நிலா என்று அவள் கையை பிடித்தாள். ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து முகத்தில் ஒரு அமைதியான புன்னகையை வரவழைத்துக் கொண்டு நிலா அந்த அறை கதவை திறந்து மீண்டும் அனைவரின் முன்பு நடந்து சென்றாள். வீட்டில் இருந்த அனைவரின் பார்வையும் ஒரு நொடி அவள் மீது திரும்பியது. பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா என்று பெரியவர்கள் மனதார வாழ்த்த நிலா மெதுவாக புன்னகைத்தாள். அந்த நேரத்தில் வாசல் பக்கம் ஒரு சிறிய சலசலப்பு. வாங்க 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 என்று சண்முகமும் கண்ணன் பெரியப்பாமும் வாசலுக்கு சென்றனர். வந்திருந்தது அவர்களுடைய அக்கா பார்வதியும் அவரது குடும்பத்தினரும். பார்வதி உள்ளே வந்ததும் சண்முகம் புன்னகையுடன் என்னக்கா இவ்வளோ லேட்டு என்று கேட்டார். வீட்டிலிருந்து கிளம்பவே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு என்று சிரித்தபடி சமாளித்தார் பார்வதி. அதை பார்த்த மீனா கமலாவிடம் மெதுவாக, அக்கா இப்பதான் வந்திருக்காங்க பாருங்க. நிலாவை அவங்க பெரிய பையனுக்கு கேட்டப்ப நிலா காலேஜ் படிச்சுட்டு இருந்தா. அப்ப நம்ம கொடுக்கலையே, அதுல இருந்து கொஞ்சம் ஒதுங்கியே தான் இருக்காங்க என்றாள். கமலா அமைதியாக, அதை விடு மீனா, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான் என்றார். மீனாவும் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. அந்த நேரத்தில் வாசல் வழியே வேகமாக உள்ளே வந்தாள் அபிநயா. அவளை பார்த்ததும் நிலாவின் முகத்தில் முதல் முறையாக ஒரு இயல்பான புன்னகை மலர்ந்தது. அபிநயாவும் தூரத்தில் இருந்தபடியே கையசைத்து ஹாய் என்று சிரித்தாள். நிலாவும் மெதுவாக தலையசைத்தாள். ஆனால் அடுத்த நொடியே அபிநயாவின் பார்வை நிலாவின் முகத்திலேயே நிலைத்திருந்தது. ஏன் இவ இவ்வளோ அமைதியா டல்லா இருக்கா என்று மனதுக்குள் நினைத்தாள். சுற்றிலும் உறவினர்கள் இருந்ததால் எதுவும் கேட்காமல் அப்புறம் பேசிக்கலாம் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு அமைதியாக நின்று கொண்டாள். சில நிமிடங்களில் ஐயர் நிச்சயதார்த்த சடங்குகளை தொடங்கினார். இரு குடும்ப பெரியவர்களும் சம்பிரதாயப்படி தாம்பூலத்தை மாற்றி கொண்டனர். ஆதவனும் நிலாவும் பெரியவர்கள் சொன்னபடி மோதிரங்களை மாற்றி கொண்டனர். அங்கிருந்த அனைவரும் கைத்தட்டி வாழ்த்தினர். பெரியவர்கள் இருவரையும் மனசார ஆசீர்வதித்தனர். நிச்சயதார்த்தம் எந்த தடையும் இல்லாமல் இனிதே நிறைவடைந்தது. அதன் பிறகு வந்திருந்த அனைவருக்கும் மதிய உணவு பரிமாறப்பட்டது. உறவினர்கள் சிரித்து பேசிக்கொண்டே உணவருந்தினர். வீடு முழுவதும் குடும்ப விழாவில் மகிழ்ச்சியில் நிரம்பி இருந்தது. உணவு முடிந்ததும் நிலா சிறிது நேரம் ஓய்வெடுக்க சென்றாள். அந்த நேரத்தில் கண்ணன் பெரியப்பா ஆதவனை பார்த்து, மாப்பிள்ளை நிலா மேல ரூம்ல இருக்கா, போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வாங்க என்றார். ஆதவன் தலையசைத்தான். அருகில் இருந்த அர்ஜுனை பார்த்து வாடா என்றான். இருவரும் மேல் மாடி நோக்கி நடந்தனர். அறைக்கு அருகே வந்த போது உள்ளே இனியாளின் குரல் கேட்டது. நிலா, நேத்து கையில் ஒரு போட்டோ காட்டினா நிலா, அதுல நீ ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுத்த கலர் சாரி மாதிரி தான் இப்ப நீ கட்டியிருக்க சாரியும் இருக்கு பாரு என்று கூறியபடியே இனியா தன் கையில் இருந்த போனை நிலாவிடம் காட்டினாள். ஆனா சித்தப்பாவுக்கும் வீட்டுல இருக்க எல்லோருக்கும் ரெட் கலர் தான் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனா நீயும் எதுவும் சொல்லாம அதையே எடுத்துட்ட. இப்ப பாரு, திரும்பவும் அதே கலர் உனக்கு கிடைச்சிருச்சு என்று இனியால் சொன்னாள். அரவிந்தும் சிரித்தபடி, அதான் சொல்லுவாங்க, நமக்குன்னு இருக்கிறத யாராலும் மாற்ற முடியாது என்று. நிலாவும் சிறிய புன்னகையுடன் அவர்களை பார்த்தாள். வெளியே நின்றிருந்த ஆதவன் அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஒரு நொடி அமைதியாக நின்றான். அப்படியா, அவளுக்கும் அந்த கலர் தான் பிடிச்சிருந்ததா என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான். எதுவும் சொல்லாமல் ஆதவன் மெதுவாக கதவை தட்டினான். வாங்க என்று உள்ளிருந்து இனியால் குரல் கேட்டது. ஆதவனும் அர்ஜுனும் அறைக்குள் நுழைந்தனர். அவர்களை பார்த்ததும் அரவிந்தன் எழுந்து நின்றான். அத்தா, நான் அரவிந்தன், நிலாவோட அண்ணன், நிலாவோட பெரியப்பா பையன். இவ என் தங்கச்சி இனியா என்று புன்னகையுடன் அறிமுகப்படுத்தினான். வணக்கம் என்று ஆதவனும் அர்ஜுனும் சிரித்தபடி கூறினர். வாங்க அத்தா, உட்காருங்க என்று இனியால் இடம் காட்டினாள். ஆதவனும் அர்ஜுனும் அமர்ந்தனர். சில நொடிகள் அறையில் அமைதியான ஒரு சூழல் நிலவியது. அதை உடைத்தது ஆதவன்தான். உங்களுக்கு இங்கதான் ஒர்க்கா என்று ஆதவனை பார்த்து கேட்டான். அரவிந்தன் சிரித்தான். இல்ல அத்தான், சென்னையில தான் நான் வேலை பார்க்கறேன். இன்னைக்கு நைட்டு கிளம்பிடுவேன், அடுத்த வாரம் தான் திரும்ப வருவேன் என்றான். ஓ அப்படியா என்று ஆதவன் தலையசைத்தான். அந்த நேரத்தில் கதவை தள்ளிக்கொண்டு கயல் உள்ளே வந்தாள். அவள் இடுப்பில் தமிழோவியா சிரித்தபடி அமர்ந்திருந்தாள். இங்கதான் எல்லோரும் இருக்கீங்களா என்று கயல் கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தாள். அவளை பார்த்த அர்ஜுனின் பார்வை ஒரு நொடி அவள் மேல் நின்றது.
எந்த காரணமும் இல்லாமல் அவன் உதட்டில் ஒரு சிறிய புன்னகை தோன்றியது. அடுத்த நொடியே யாரும் கவனிக்காதபடி அந்த பார்வையை மாற்றிக்கொண்டான். கயலோ எதையும் கவனிக்காமல் தமிழோவியாவை இனியாவிடம் கொடுத்துவிட்டு நிலாவின் அருகே வந்து அமர்ந்தாள். சில நொடிகளில் அறை முழுக்க சிரிப்பும் பேச்சுமாக கலகலத்தது. அரவிந்த், இனியா, நிலா, கயல், ஆதவன், அர்ஜுன் என்று அனைவரும் சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்து கொண்டிருந்த நிலா மனதில் ஒரு சிறிய நிம்மதி. சின்ன வயதிலிருந்தே இப்படி எல்லா சொந்தங்களும் ஒன்றாக சேர்ந்திருப்பது அவளுக்கு மிகவும் பிடிக்கும். இவ்வளோ பேர் இருக்கும்போது தனியா பேச முடியாது. பரவாயில்ல, ஃபோன் நம்பர் இருந்தா அதுக்கப்புறம் பேசிக்கலாம் என்று மனதுக்குள் நினைத்தாள் நிலா. அதே நேரத்தில் அரவிந்த் ஆதவனை பார்த்தான். அத்தா, உங்க நம்பர் சொல்லுங்க என்று கேட்டான். ஆதவன் தன்னுடைய எண்ணை சொன்னான். அரவிந்த் நிலாவின் கைபேசியை வாங்கி அந்த எண்ணை சேமித்தான். பிறகு ஆதவனை பார்த்து, அத்தா, நிலாவோட நம்பர் என்று சொல்லி அவளுடைய எண்ணையும் சொன்னான். ஆதவன் தன் கைபேசியில் நிலா என்று சேமித்தான். அந்த சிறிய விஷயங்களை கூட நிலா அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். யாரும் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும். இனி தேவைப்பட்டால் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள இருவரிடமும் ஒரு வழி உருவாகி இருந்தது. அறைக்கு வெளியே, ஆதவா, அர்ஜுன், கிளம்புடா என்று ராகவனின் குரல் கேட்டது. இதோ வரம்பா என்று அர்ஜுன் பதில் சொல்ல அனைவரிடமும் விடை பெற்று ஆதவனும் அர்ஜுனும் வெளியே வந்தனர். ஆதவன் வெளியே சென்றாலும் அவன் கைபேசியில் புதிதாக சேமிக்கப்பட்டிருந்த நிலா என்ற பெயர் அவனுடன் பயணத்தை தொடங்கியிருந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து